வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் இ-ஃபைலிங் போர்ட்டல் ஆன்லைனில் நீங்கள் இப்போ ஃபைல் பண்ணலாம். அதை லைவ் ப்ராசஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓல்டு ரெஜியூமாக இருந்தாலும் சரி, நியூ ரெஜியூமாக இருந்தாலும் சரி. கரண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் கொடுத்துட்டீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் தி ஸ்டேட்டஸ் அப்ளிகபிள் டு யூ, ப்ரொசீட் ஃபர்தர். இந்த இடத்துல நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபார்ம் செலக்ட் பண்ணணும். ITR 1 or 4. ITR 1 செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த இடத்துல பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஒரு பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்டுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்த ப்ரொவிஷனில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இது ரெண்டுலேயுமே நீங்கள் வரல அதர்ஸ்னால் அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட். அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ப்ரிஃபில் ஆகி வந்துருச்சு. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல், கான்டாக்ட் எல்லாமே இருக்கும். நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ப்ரிஃபில்ட் ஆயிருச்சு. ஃபைலிங் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா do you wish to exercise the option under section 115 BAC subsection 6 of opting out of new tax regime. இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நோலே இருந்துச்சு அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் இருப்பீங்க. இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லா டிடக்ஷன்ஸு எக்ஸாம்ஷன் டேபிளும் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆகி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமா நியூவான்னு சொல்லிட்டு முன்னாடி கம்பேர் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட். உங்களோட பேங்க் எல்லாமே கரெக்டாக வேலிடேட் பண்ணிட்டீங்களா, ரீஃபண்ட் இன்கேஸ் ரீஃபண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது எனேபிள் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த இடத்துல எல்லாமே ப்ரிஃபில் ஆகிருக்கு. ப்ரிஃபில் ஆகலை அப்படின்னா நீங்கள் எடிட் பட்டன் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட கிராஸ் சேலரி எவ்வளோ உங்களோட ஃபார்ம் 16 இருக்கும். இல்லை சேலரி ஸ்லிப் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். டிடக்ஷன்ஸ் அந்த செக்ஷன் 16 50,000 rupees. நியூ ரெஜிம்னா இது மாறும். இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு செகண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹவுசிங் லோன் வச்சுருக்கீங்க, அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா, இன்கம் இருக்கு, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு, அதுல இன்கம் வருது அப்படின்னா நீங்க இங்க எடிட் கொடுத்துட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ, கிராஸ் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ, இந்த இடத்துல நீங்க எல்லாம் பண்ணணும். என்டர் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு சப்போஸ் நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்றீங்க, லோன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லோன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா செக்ஷன் 24 சப்செக்ஷன் பி, செக்ஷன் 24B இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். டு யூ வாண்ட் டு ஆட் மோர் பிரேக்கப் வேல்யூ? இதை கிளிக் பண்ணீங்கன்னா லோன் டேக்கன் ஃப்ரம் எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க, உங்களோட என்ன பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க, உங்களோட லோன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, எப்போ சாங்ஷன் ஆகிருக்கு, லோன் அமௌண்ட், டோட்டல் லோன் அமௌண்ட் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அசான் 31st March 2025 எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowing கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அந்த செக்ஷன் 24B எவ்வளோ. இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரிஃபில் ஆகி இந்த 2 lakhs 1,50,000 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அது ப்ரிஃபில் ஆகி இங்கே வந்துடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைஃபர்கேட் ஆகும். எல்லாமே ஆட்டோ ப்ரிஃபில்டு. நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அதன் மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதன் மூலமா ஒரு இன்ட்ரெஸ்ட், லாஸ்ட் இயர் ரீஃபண்ட் வந்திருக்கும், சம்திங் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்கும், அதெல்லாம் ஆட்டோ ப்ரொஃபைல் ஆகும். இதை ஒருத்தர கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ட் இன்கம். சப்போஸ் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கு, சப்போஸ் வேற ஏதாவது இன்கம் இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பக்காவாக செலக்ட் ஆகுதோ, உங்களுக்கு பக்காவாக எது உங்களுக்கு சூஸ் ஆகுற, உங்களுக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகுற ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ITR 1 ஃபார்மில் 1,25,000 கீழே வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112 நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களோட டோட்டல் கன்சிடரேஷன் எவ்வளோ அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் கன்சிடரேஷன் அமௌண்ட், பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ பண்ணிட்டீங்கன்னா அது 1,25,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பார்ட் கிரீன் டிக் வந்துடும். அடுத்து டோட்டல் டிடக்ஷன். இந்த டோட்டல் டிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிடக்ஷன்ஸ். அந்த இடத்துல நீங்கள் ஓல்டு ரெஜிம் சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதை நீங்கள் ஓல்டு ரெஜிம் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே ப்ரொஃபைல் ஆகும். ATC இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் அசஸிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது, ப்ளஸ் லோனும் பே பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் எலிஜிபிள் அமௌண்ட், அவருக்கு 1,87,500 அப்படின்னா அவரோட பாலிசி டாக்குமெண்ட் நம்பர், அவரோட லோன் அக்கௌண்ட் நம்பர், அவர் பிரின்சிபல் பே பண்ணுறாரு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு, சப்போஸ் ஏதாவது LIC ப்ரீமியம்
ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பாலிசி நம்பர் இருக்கும் சரிங்களா. அந்த பாலிசி நம்பரை நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்போஸ் பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்டில் ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை எடிட் பண்ணலாம். அடுத்து கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் 80CCD subsection 1. ஸோ பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் 80CCD subsection 1B. இதில் சப்போஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, இல்லை நார்மலான எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த செக்ஷனில் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட எம்ப்ளாயர் அப்படின்னா இந்த 80CCD2 கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பை எம்ப்ளாயர் இதில் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எடிட் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட 80CCH கான்ட்ரிபியூஷன் டு அக்னிபாத் ஸ்கீம். ஸோ இதில் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து 80D, இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இங்கே டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ்க்கோ உங்களோட ஸ்பௌஸ்க்கோ நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் கொடுத்துருக்கீங்க, சப்போஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பாலிசி டாக்குமெண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் எவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்கு என்ன ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 80DD. ஸோ டீடைல்ஸ் ஆஃப் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இன்க்ளூடிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ டிபெண்டன்ட் ஹூ இஸ் அ பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் இது வந்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணிட்டு ஸோ உங்களோட சிவியர் டிசபிலிட்டி, ஸோ உங்களோட நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி, டைப் ஆஃப் டிசபிலிட்டி, டைப் ஆஃப் டிபெண்டன்ட் யாரு, ஸோ அந்த பேன் ஐஏஇ ஃபைல் பண்ண ஃபார்ம் டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 80DDB மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் டிசீஸ். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா 80DD, அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் நம்பர் எல்லாமே நம்ம இங்கே என்டர் பண்ணணும். அடுத்து 80E, நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் நம்ம இங்கே என்டர் பண்ணணும். லோன் அக்கௌண்ட் நம்பர், ஸோ சாங்ஷன் எல்லாமே கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எங்கே வாங்கியிருக்கீங்க லோனு, ஸோ என்ன டைப் ஆஃப் பேங்க், ஸோ லோன் டேக்கன் ஃப்ரம் ஹூம், பேங்கா ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா, நேம் ஆஃப் தி பேங்க், லோன் அக்கௌண்ட் நம்பர் என்ன, எப்போ சாங்ஷன் ஆச்சு, டோட்டல் லோன் அமௌண்ட் எவ்வளோ, 31 மார்ச் 2025 அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ, ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயரில் அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணி சேவ் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா வந்துடும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் நீங்கள் ஒரு அந்த லோன் அந்த பர்டிகுலர் கிரைட்டீரியா நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 24B என்ன பண்ணீங்களோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது 80EE. ஸோ 80EE அதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ ரெண்டுமே கண்டிஷன், ரெண்டுமே கிளைம் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் கிளைம் பண்ண முடியும். ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அடுத்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா லோன் மூலமாக வாங்கினீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் திங் அதே மாதிரி தான். எங்கே லோன் வாங்குனீங்க, எந்த பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பர் என்ன, எப்போ சாங்ஷன் ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் ஆச்சு, 31 மார்ச் 2025 எவ்வளோ அது க்ளோசிங் பேலன்ஸாக இருக்குது, வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ அது கிளைம் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டா சேவ் ஆயிரும். அடுத்து வந்து 80G டொனேஷன்ஸ் டு சர்டன் ஃபண்ட்ஸ் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எடிட் கொடுத்துட்டு ஸோ எதுக்கு பே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு டொனேஷன் டைப், ஸோ என்ன பர்டிகுலர் ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அவங்களோட டோனியோட பேன் நம்பர், அட்ரஸ்ஸு, நேம் ஆஃப் த டோனி, அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு கேஷாக கொடுத்துருக்கீங்களா அதர் மோடில் கொடுத்துருக்கீங்களான்னு பார்க்கணும். கேஷ்னா அப் டு 2000 வரையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதர் மோட் அப்படின்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் 80GG ரெண்ட் பெய்டு, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் இதுவும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் 80GGயில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் கேட்பாங்க. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஆஃப் ஃபார்ம் 10BA. இந்த 10BA நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் இது வந்து எடுத்துக்கும், டேட்டாவாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ரெண்ட் பெய்டு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, 60,000 தான் மேக்ஸிமம் கிளைம் பண்ண முடியும் 80GGயில். அதுவும் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து 80GGA சர்டன் டொனேஷன் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச். அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். சப்போஸ் அங்கே அதர் சோர்ஸில் உங்களுக்கு 5300 அப் டு 10,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னா, இல்லை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து 10,000 வரைக்கும் இந்த செக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 80Uங்கிறது டீடைல்ஸ் ஆஃப் டிடக்ஷன் இன் கேஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக டோட்டல் டிடக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து டேக்ஸ் பெய்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் 16 இருக்கும் இல்லையா, ஃபார்ம் 16 பார்த்துக்கோங்க.
26AS பார்த்துக்கோங்க, எவ்வளோ டிடிஎஸ் அமௌண்ட் இருக்கு, ப்ராப்பரா டிடிஎஸ் அமௌண்ட் எல்லாம் டிடெக்ட் பண்ண மட்டும் டெபாசிட் பண்ணிருக்காங்களா, வேற ஏதாவது டிடிஎஸ் அமௌண்ட் இருக்கா, ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணது, செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணது எல்லாமே இருக்கா நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்து ஃபைனலாக வெரிஃபை யுவர் டேக்ஸ் பேமெண்ட். ஸோ கம்ப்யூட்டேஷன் டேக்ஸ் பேமெண்ட், என்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ, நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், ஃபைனலாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன். ஸோ இது ஃபைனலாக ஒரு இது வரும். ஸோ யூனிட் டு மேக் அ பேமெண்ட் 35,470. ஸோ ஃபைனலாக கொடுக்கும்போது எல்லாத்தையும் ஒரு வெரிஃபை பண்ணிட்டு பே நவ் ஆர் பே லேட்டர். பே நவ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போவே பே பண்ணுற மாதிரி ஆயிரும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன ஹெட் செலக்ட் பண்ணுறீங்களா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக பே பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்.